ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருந்தேன். எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கு. என் பிள்ளைகள் எல்லாம் நீங்க மேன்மையா வைத்திருக்கிறீங்க, எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களை நீங்க கனமுள்ள ஒரு இடத்துல வச்சிருக்கிறீங்க. உமக்கு நன்றி அப்பா நீங்க சொல்லுவீங்க, நிச்சயமா சொல்லுவீங்க. யாபேஸ்க்கு அவங்க அம்மாவே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா துக்கம்னு பேர் வச்சாங்க. எப்படி இருந்திருக்கோங்க? ஸ்கூலுக்கு போனா தன்னுடைய கூட இருக்க நண்பர்கள்ட்ட துக்கம்னு கூப்பிடுறது எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. எல்லாம் பரிகாசம் பண்ணியிருப்பான். ஆனா அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி எனக்கு விலக்கி அதை காத்துக்கொள்ள ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். அவங்க அம்மாட்ட போய் சண்டை போடல. ஏமா எனக்கு நீங்க துக்கம்னு பேர் வச்சீங்க அப்படின்னு அவன் சண்டை போடல. கர்த்தர்கிட்ட போய் முறையிட்டான். வேதம் சொல்லுது, அவன் வேண்டி கொண்டதை கர்த்தர் அவனுக்கு தந்தார். அதுல விளைவு என்ன தெரியுமா? அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கு, அவன் எல்லா சகோதரரை விட தேவன் அவனை கனம் பெற்றவனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆழமா அதை விசுவாசிக்கணும். சில பேர் இன்னைக்கு ஒருவேளை இந்த ஆராதனை ரொம்ப துக்கத்தோட வந்திருப்பீங்க, ஏதோ ஒன்றை இழந்துட்டு வந்திருப்பீங்க. இப்படி எங்க குடும்பத்துக்கு செஞ்சுட்டாங்களே. சில வெளியில நான் சில பிள்ளைகள்கிட்ட பேசும்போது பிள்ளைங்க அழுகிறத நான் பார்த்துருக்கேன். அங்கிள், எங்க டேடியை எங்க சித்தப்பா ஏமாத்தினாங்க, எங்க மாமா ஏமாத்தினாங்க, பெரியப்பா ஏமாத்தினாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க அழுகிறத நான் பார்த்துருக்கேன். சிறு பிள்ளைங்க. நீ பிள்ளையா இருந்தா கூட உனக்கு நான் சொல்லுவேன்ப்பா, கலங்காத, இஸ்ரவேலின் தேவன் உனக்காக இருக்கிறார். உன்னை வாலாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி கர்த்தருனை உயர்த்தவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை புழுதியிலிருந்து தூக்குவார், குப்பையிலிருந்து உயர்த்துவார், பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.